அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்கப்படுது. கேள்வி கேட்டதுக்கு ஆதாரமாக இதில் பதிலே கேள்வி கேட்டதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஹதீஸே அமைஞ்சிருக்கு. அதனால் கேள்வி கேட்டிருக்காருங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, ஆம், அந்த மக்கள் அவர்களை வணங்கி கொண்டு இருக்கவில்லை, அந்த உலமாக்களை வணங்கி கொண்டு இருக்கலை. அதில் அரபியில் கூட வருது, அரபி, ஏன்னா அரபி இல்லை அப்படிம்பாங்களா, அரபிலையும் சொல்கிறோம். அதில் என்ன அவங்க ரசூலா சொன்னாங்கன்ட்டு, அமா இன்னஹும் லம் யகூனு யஅபுதுனஹும், அவர்கள் வணங்கி கொண்டிருக்கவில்லை, அந்த மதகுருமார்களை அவர்கள் வணங்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, அவர்கள் ஒன்றை ஹலால் என்று கூறினால் அதை ஹலால் என்று ஏற்பதும், அவர்கள் ஹராம் என்று கூறினால் ஹராம் என்று ஏற்பதைத்தான் இறைவன் குறிப்பிடுகிறான் அப்படிங்க. அப்போது வணங்கலைன்னு ஒருத்தன் சொன்னாலும் அல்லாஹ் அதை என்னவா எடுத்திருக்கான், வணக்கம்னு தான் எடுத்திருக்கான். இதில் சவர் முஜாஹித் இப்னு ரசீன் வந்து பேசுகிறார், மன்னராட்சியை பற்றி பேசும்போது சொல்கிறார், சட்டம் இயற்றும் அதிகாரம் தனக்கு இருப்பதாக ஒருவன் வாதிடுவானான், அவன் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை என்றாலும் தன்னை கடவுளாக சொல்லி கொண்டதாகத்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி நாம் விளக்கம் சொல்கிறோம். அது எப்படி அர்த்தம் ஆயிருங்கிறார். அதே மாதிரி அந்த மாதிரி சட்டம் இயற்றும் அதிகாரம் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு இன்னொருத்தன் நம்பினான், அவனை கடவுள் என்று சொல்லாவிட்டாலும் கடவுள் என்று தான் அர்த்தம். ஆனால் இது வந்து தப்பு. ஆனால் அவன் சொல்லவே இல்லையே, அவன் கடவுள்னு சொல்லவே இல்லையா, அவன் வணங்குறேன்னு சொல்லவே இல்லையா, வணங்கலைன்னு சொல்லலைனாலும் அர்த்தம்னு தானே ரசூலா சொல்கிறாங்க. எப்படி அழகாக வழிகெடுத்து எப்படி கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா? இந்த 2 ஆயத்து, இந்த மனோ இச்சை கடவுளாக ஆக்குனது, மதகுருமார்களை கடவுளாக ஆக்குனது. இப்போ இந்த 2 ஆயத்துக்கும் சேர்த்து ஒரு புரிதல் எடுத்தோம்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைடிங் அத்தாரிட்டி, ஆர்டர் போடக்கூடிய அத்தாரிட்டியாக நீங்கள் எதை ஆக்குகிறீர்களோ அது வந்து ஷிர்க். மனசாட்சி சொல்வதை நான் 100% கேட்டு நடப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷிர்க்கு. அல்லது அந்த டிசைடிங் அத்தாரிட்டியாக ஒரு மதகுருமார்களையோ அல்லது ஒரு அரசியல் கட்சியையோ அல்லது ஒரு வேறு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதை எதை வச்சிங்கனாலும் அதுவும் என்னது, ஷிர்க்கு. அப்போ எது ஷிர்க்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும், அப்போ உடை விவகாரம் இருக்குது. அப்போ உடை விவகாரத்தில் எப்படி நான் செயல்படுவது, முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன, அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அல்லாஹ் சொல்லலைன்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு நமக்கு ஃப்ரீடம் தரப்பட்டுள்ளதுன்னு மீனிங். இந்த நேரத்தில் மனோ இச்சையை ஃபாலோ பண்ணால் அது ஷிர்க்கு ஆகாது.